ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் பைட். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஆரஞ்சு பழம் ஜூஸ் வச்சு ஐஸ்கிரீம் செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக செஞ்சிடலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது 2 ஆரஞ்சு பழம் எடுத்திருக்கேன். நல்லா புளிப்பாக இல்லாத பழமாகவும் எடுத்துக்கோங்க, ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து. நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் தொடச்சிட்டு வச்சுருக்கேன். இப்போ 2 பழமும் கட் பண்ணிக்கிறேன். மேலே வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஃபோர்க்கை வச்சு இப்படி ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த ஜூஸு பல்ப்பியெல்லாம் வந்துடும். கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணணும். ஸ்பீடாக பண்ண போனோம்னா வந்து அந்த பழத்தோட தோல் வந்து ஓப்பன் ஆகிடும். அப்போ நம்ம ஐஸ்கிரீம் ரெடி பண்ண முடியாது. இது கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும். இந்த ஃப்ளேவர் ஆரஞ்சு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த பழத்தில் அப்படி செய்கிறோம். இல்லைன்னா நம்ம கப்பில் கூட செஞ்சுக்கலாம். நான் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குன்றதுனால இந்த மாதிரி செய்கிறேன். இப்போ ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டு காட்டுறேன். இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு அந்த பல்ப் எல்லாமே எடுத்துடலாம். ஜூஸை கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம், வேஸ்ட் பண்ணக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்துட்டு அந்த உள்ளே வந்து வெள்ளை பகுதி இருக்கும் இல்லைங்களா, அது கூட இல்லாத அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு எடுத்துடலாம். இந்த மாதிரி க்ளீனாக எடுத்துடணும். 2 பழமுமே எடுத்துட்டேன், இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இது இவ்வளவும் இந்த 2 பழத்தில் வந்த பல்ப்பும் ஜூஸும். இதை ஒரு ஃபில்ட்ரு வச்சு ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன். நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட போட்டுக்கலாம். நான் மிக்ஸி ஜாரில் போடும்போது அந்த விதைய வந்து அரைப்பட்டதுன்னா கசக்கும். நீங்கள் வந்து ஜூஸர் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து மேஷர் வச்சு மேஷ் பண்ண போகிறேன். நான் பொட்டேட்டோ மேஷரில் தான் பண்ணுறேன். இந்த ஜூஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு ஃப்ரெஷ் ஜூஸ் கிடச்சிருக்கு. இது இருக்கட்டும். இப்போது ஃப்ரெஷ் ஜூஸு, ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து வச்சுருக்கேன். சுகர், ஐசிங் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். இது இல்லைன்னா நார்மல் சுகர் போட்டுக்கலாம். இந்த மாதிரி க்ளீனாக இருக்கிற பவுல் எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, ஏன்னா இது விப் பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த க்ரீம் வந்து நல்லாயிருக்கும். இது நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு நான் ஸ்லோவாக வந்து விப் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஐசிங் சுகர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஐசிங் சுகர் இல்லைன்னு நினச்சிங்கன்னா நார்மல் சுகர் அரை கப் எடுத்திங்கன்னா அதுக்கு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து பவுட்ரு பண்ணி ஜலிச்சு வச்சுக்கோங்க. அதுதான் ஐசிங் சுகரு. இல்லைனா மார்க்கெட்டில் கிடைக்கும், வாங்கிக்கோங்க. கிடைக்காத பட்சத்தில் நம்மளே வீட்டில் ரெடி பண்ணிக்கலாம். இது நல்லா இந்த அளவுக்கு விப் ஆகணும். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஜூஸ் சேர்த்துக்கலாம். இப்போது ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்துக்கிறேன். இது பார்க்கும்போது லிக்விடாக இருக்கிற மாதிரி தெரியும். நம்ம ஃப்ரீஸ் பண்ணி எடுக்கும்போது கரெக்டான பதத்துக்கு இருக்கும். இதில் கொஞ்சோண்டு ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன், ஆரஞ்சு கலரு. இது உங்கள் விருப்பம் தான், வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நான் கொஞ்சம் கலருக்கோஸ்கரம் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ட்ராப்ஸ் சேர்த்துருக்கேன். நான் வந்து ஆரஞ்சுன்னு நினச்சி எல்லோ கலர் சேர்த்துட்டேன். அதனால தான் அது எல்லோ கலரில் இருக்குது. நீங்கள் ஆரஞ்சு கலர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் மீதி இருந்த சுகரையும் சேர்த்து நல்லா விப் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இதை அந்த பழத்துக்குள்ளே நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ எனக்கு இன்னமும் மீதி இருக்குது க்ரீமு. அதனால் 2 பவுலுக்கு இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். குல்ஃபி மோடு இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் ஆனால் நார்மலாக கப்லேயே வச்சுக்கிறேன். அலுமினியம் ஃபாயில் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். ஒரு 5 ஹவர் வந்து ஃப்ரீசரில் இருக்கட்டும். நல்லா வந்து செட் ஆகணும். ஒரு 5 ஹவர் இருக்கட்டும். இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டேன். 5 ஹவர் ஆகிடுச்சி. ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், சூப்பராக செட் ஆகிருக்கு. இது பவுலில் இருக்கிறது. இப்போ
நம்ம ஆரஞ்சு பழத்துல ஊத்துனது பார்க்கலாம். நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். ஆனா 5 ஹவர் இல்ல 6 ஹவர் வந்து நீங்க ஃப்ரீசர்ல வைக்கணும். ரொம்ப சீக்கிரமா எடுத்துட்டீங்கன்னா, ஐஸ் செட் ஆயிருக்காது. ரொம்ப சாஃப்ட்டா, ரொம்ப டேஸ்ட்டா இருந்தது. பாருங்க எவ்வளோ சாஃப்ட்டா கட் ஆகுதுன்னுட்டு. அடுப்பே பத்த வைக்காம ஈஸியா ஐஸ்கிரீம் செஞ்சுட்டோம். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பாய்.